ஒரு சாதாரண சேல்ஸ்மேன் ஆரம்பிச்ச மசாலா கம்பெனி இன்னைக்கு 65 கண்ட்ரில இருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு நீங்களும் ஒரு கஸ்டமர்னு சொன்னா நம்பியிருப்பீங்களா? எஸ், 1995ல அவங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிச்சன்லயும் போய் சமைக்க கஷ்டப்படுறதா பார்த்த பத்மசிங் அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ரிசர்ச் பண்ணப்பதான் தெரியுது மசாலாஸ் எதுவுமே சீப் ரேட்ல இல்லைன்ட்டு. 10 இயர்ஸ் சேல்ஸ்ல இருந்தவர் எந்த பேக்கப் பிளான் கூட இல்லாம அவரோட ஜாபை குவிட் பண்றாரு. அவர் கையில இருந்த 5000 ருபீஸை மட்டும் வச்சு 2 ரூபி கறி மசாலா சேஷவை லான்ச் பண்றாரு. தென் சிக்கன் அண்ட் மட்டன் மசாலாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரோட ப்ராடக்ட் லைனை வைடர் பண்றாரு. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறப்போ அவரோட ப்ராடக்ட்டை எந்த ரீட்டைல் ஸ்டோர்லயுமே வாங்கல. இதுல கடுப்பானவர் இவரே ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணி இவருக்கான மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம மசாலா ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு டம்ளர் கொடுக்கறதுன்னு சொல்லி நிறைய கிஃப்ட்ஸை ப்ரொவைட் பண்ணாரு. இதை பிடிச்சி போய் மக்களும் மசாலாஸை வாங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை ரிப்பீட்டடா வாங்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல ஒரு ரீட்டைலர் கூட இவர் மசாலா பேக்கெட்டை வாங்காதப்போ ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா ரீட்டைல் ஷாப்லயுமே இவரோட ப்ராடக்ட் தான் வாங்கி விற்க ஸ்டார்ட் பண்ணாங்க. டுடே ஆச்சி மசாலா has 1660 crore business. அது மட்டும் இல்லாம 230 ப்ராடக்ட் இன் 65 கண்ட்ரீஸ்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒரு சின்ன பிராண்ட் has become the global. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பிராண்டிங் ஸ்டோரிஸ்க்கு கீப் ஃபாலோயிங் மார்க்ஸ்டாக்.